வணக்கம். இந்த வெயில் காலத்துல நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய பிரச்சனை சூடு. அந்த எப்படி அறிவியல் பூர்வமா சமாளிக்கிறதுன்னு தான் இந்த முழு பகுதியிலையும் நம்ம பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். அப்பா, வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. வெளியே போனாலும் சூரியன் சுட்டெரிக்குது. வீட்டுக்குள்ள இருந்தாலும் புழுக்கம் தாங்க முடியல. நம்ம எல்லாருக்குமே இந்த ஃபீலிங் பொதுவானது தான் இல்லையா? சரி, நம்ம வீட்லயே ரொம்ப சூடா இருக்கிற இடம் எதுன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஆமாங்க, நம்ம கிச்சன் தான். சமைக்கிற சூடும் சேர்ந்துட்டா அந்த இடத்தோட வெப்பநிலை இன்னும் அதிகமாயிடும். சரி, இந்த தாங்க முடியாத சூட்டை சமாளிக்க நாம என்னதான் பண்றது? ஏதாவது தற்காலிக தீர்வுகள் தானா, இல்ல உண்மையிலேயே புத்திசாலித்தனமா சயின்ஸ் படி ஏதாவது வழிகள் இருக்கா? வாங்க, அத பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, முதல்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்டர்நெட்ல ரொம்பவே பாப்புலரான ஒரு டிப்ஸ். ஒரு பாத்திரத்துல ஐஸ் கட்டி போட்டு அதுக்கு முன்னாடி ஃபேன் வைக்கிறது. இது உண்மையிலேயே ஒர்க் அவுட் ஆகுமா? பார்க்க ரொம்ப சிம்பிளான டெக்னிக் மாதிரி தான் இருக்கு. ஆனா இதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்கு? இது நிஜமாவே ஒரு ரூமை கூல் பண்ணுமா, இல்ல சும்மா காத்து போடும்போது நமக்கு ஜில்லுன்னு ஒரு ஃபீல் மட்டும் தான் கொடுக்குதா? வாங்க கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்லைட பாருங்க. ஃபேன் இல்லாம சும்மா ஐஸ் வச்சா அது ரொம்ப மெதுவா உருகி கொஞ்சோண்டு குளிர்ச்சியை தான் தரும். ஆனா ஃபேன் யூஸ் பண்ணும்போது அது ஐஸ் உருகுற வேகத்தை அதிகப்படுத்துது. அதனால குளிர்ந்த காத்து வேகமா பரவி உடனே ஜில்லுன்னு இருக்கும். ஆனா நல்லா யோசிச்சு பார்த்தா மொத்த விஷயமே அந்த ஐஸ் உருகுறத நம்பி தான் இருக்கு. இப்பதான் விஷயத்துக்கே வரோம். ஒரு சின்ன ஏர் கண்டிஷனர் கொடுக்குற கூலிங்க்கு சமமான ஒரு குளிர்ச்சியை நீங்க பெறணும்னா 1 மணி நேரத்துக்கு 42 பவுண்ட்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 19 கிலோ ஐஸ் கட்டிய உருக வைக்கணும். யோசிச்சு பாருங்க, 1 மணி நேரத்துக்கு 19 கிலோ ஐஸ். இது பிராக்டிக்கலா சாத்தியமா? ரெடிட்ல ஒருத்தர் சொல்ற மாதிரி இத காசை மிச்சம் பண்றேன்னு நினைச்சு நாமளே நமக்கு வச்சுக்கிற சூனியம் தான். ஏன்னா சிம்பிள் லாஜிக் தான். இந்த ஐஸ் கட்டிகளை உருவாக்க உங்க ஃப்ரிட்ஜ் ரொம்ப நேரம் ஓடணும். அப்படி ஓடும்போது உங்க ஃப்ரிட்ஜ் உருவாக்குற குளிர்ச்சியை விட அதிகமான வெப்பத்தை உங்க வீட்டுக்குள்ளே தான் வெளியிடும். கடைசியில பார்த்தா உங்க வீடு இன்னும் சூடுதான் ஆகும். ஓகே, அப்போ அந்த ஐஸ் ஃபேன் ஹேக் அவ்வளவா ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ நம்ம கிச்சன்ல ஹீட்டை உருவாக்குற உண்மையான வில்லன் யாரு? வாங்க கண்டுபிடிக்கலாம். இந்த சார்ட்டை பாருங்க. உண்மையிலே ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம் இது. நம்ம வீட்ல யூஸ் பண்ற கேஸ் ஸ்டவ் இருக்கு இல்லையா, அது வெறும் 32% எனர்ஜியை தான் சமைக்கிறதுக்கு பயன்படுத்துது. மீதி 68% எனர்ஜி வெப்பமா வேஸ்ட் ஆகி நம்ம கிச்சனை தான் சூடாக்குது. ஆனா அதே நேரத்துல இண்டக்ஷன் ஸ்டவ் 85% எனர்ஜியை நேரடியா சமையலுக்கு கொடுக்குது. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, கேஸ் அடுப்பு பாத்திரத்தை சூடு பண்ணும்போது அதை சுத்தி இருக்கிற காத்தையும் சேர்த்து சூடு பண்ணுது. ஆனா இண்டக்ஷன் அடுப்பு மின்காந்த தொழில்நுட்பத்தை வச்சு பாத்திரத்தை மட்டும்தான் நேரடியா சூடு பண்ணும். அதனால தேவையில்லாத வெப்பம் வெளியாகாது, கிச்சனும் கூலா இருக்கும். இது வெறும் சூடு, எஃபிஷியன்சி சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லைங்க, நம்ம ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயமும் கூட. ஒரு ரிசர்ச் படி அமெரிக்காவில் குழந்தைங்களுக்கு வர்ற ஆஸ்மா கேஸ்கள்ல கிட்டத்தட்ட 13% கேஸ் ஸ்டவ்ல இருந்து வர்ற புகையால தான் வருதுன்னு சொல்றாங்க. இது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம். சரி, பிரச்சனை என்னன்னு இப்போ நமக்கு தெளிவா தெரிஞ்சிடுச்சு. இனி நம்ம கிச்சன் சூட்டை எப்படி சமாளிக்கிறதுன்னு சில பிராக்டிக்கலான சயின்ஸ் பேஸ்ட் வழிகளை பார்க்கலாம். இந்த 4 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணாலே போதும், உங்க கிச்சன்ல இருக்க சூட்டை குறைக்கலாம். பெரிய அடுப்பை யூஸ் பண்ணாம ஏர் ஃப்ரையர், மைக்ரோவேவ் மாதிரி சின்ன பொருட்களை யூஸ் பண்ணுங்க. வெயில் கம்மியா இருக்கிற காலை நேரத்திலயோ சாயங்காலத்திலயும் சமைச்சு வச்சிடுங்க. சமைக்கும்போது கண்டிப்பா எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆன் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் சாலட், ஸ்மூதி மாதிரி சமைக்காத உணவுகளை சாப்பிடுங்க. சீனெட்ல சொல்ற மாதிரி நம்மில் பலரும் எக்ஸாஸ்ட் ஃபேன்னா அது சமைக்கும்போது வர்ற புகையை வெளியேற்றுறதுக்கு மட்டும்தான் நினைக்கிறோம். ஆனா உண்மை அது இல்ல. சமைக்கும்போது உருவாகிற சூடான காத்து, ஈரப்பதம், அப்புறம் கண்ணுக்கு தெரியாத மாசுக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றுறது தான் அதோட முக்கியமான வேலை. அதனால சமைக்கும்போது கண்டிப்பா அதை ஃபுல் ஸ்பீட்ல ஆன் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம ரூமை எப்படி கூலா வச்சுக்கிறது, கிச்சன் சூட்டை எப்படி குறைக்கிறதுன்னு வெளியிருந்து பார்த்தோம். இப்போ நம்ம உடம்ப உள்ள இருந்து எப்படி கூல் பண்றதுன்னு ஒரு சூப்பரான நம்மளோட பாரம்பரியமான ஒரு வழியை பத்தி பார்க்கலாம். ஆமாங்க, அது வேற எதுவும் இல்ல, நம்ம நீராகாரம், அதாவது பழைய சோறு தான். பல கிராமங்கள்ல இன்னைக்கும் இதுதான் பிரதான காலை உணவு. வெயில்ல கஷ்டப்பட்டு வேலை செய்யறவங்களுக்கு தேவையான எனர்ஜியும் உடம்புக்கு குளிர்ச்சியையும் ஒரே நேரத்துல இது கொடுக்குது. இதை ரெடி பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நாள் மிச்சமான சாதம், கொஞ்சம் தண்ணி, அப்புறம் மோர் இல்லனா தயிர், தேவையான அளவு உப்பு, பொடியான இருக்குன சின்ன வெங்காயம், கூடவே ஒரு பச்சை மிளகா. அவ்வளவுதாங்க. இந்த சிம்பிளான பொருட்கள் நம்ம உடம்புக்குள்ள ஒரு ஏசி போட்ட மாதிரி வேலை செய்யும். சரி, இந்த டாபிக்கோட இறுதியில உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க சும்மா வெயில எதிர்த்து அப்பப்போ போராடுறீங்களா, இல்ல இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கு மாறுறது, நீராகாரம் சாப்பிட்றது மாதிரி ஒரு குளிர்ச்சியான வாழ்க்கை முறைக்கே உங்களை மாத்திக்க போறீங்களா? யோசிச்சு பாருங்க. மீண்டும் சந்திப்போம்.